பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் பலனற்று கிடக்கிறேன், எனக்குள்ளாடி எந்த பலனுமே இல்லாதது போல் இருக்கிறது, தள்ளாடக்கூடிய நிலையில் இருக்கிறேன், நான் விழுந்து விடுவேனோ, என்னை தாங்குவார் யார் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையே ஒடிந்து போனது போல் காணப்பட்டு கிடக்கிறதே, பலனற்று கிடக்கிறேனே, ஒரு பலன் எப்பொழுது எனக்கு வரும் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை திடப்படுத்துவேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 121:3 இவ்வாறாக சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை காத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம், நான் உங்களை பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம், நான் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை தந்து கொண்டிருக்கிறேன். தூதர்கள் உங்கள் குடும்பத்தில் உலாவி பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் நான் விழுந்து போய் கிடக்கிறேன், பிரச்சனையினால் விழுந்து போய் கிடக்கிறேன், வியாதியில் விழுந்து போய் கிடக்கிறேன், என்னுடைய கடன் பாரத்தினால் நான் அதிக மன அழுத்தத்தோடு இருந்து கொடுக்கிறேன், நான் எப்பொழுது கீழே விழுவேன் என்று சத்துருவானவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் என் கால் தள்ளாடாதபடிக்கு நான் பலனோடு இருக்கிறேன் என்று அநேக ஜனங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சத்துருவானவன் அந்த குடும்பங்களுக்குள் நுழைந்து நிலை குலைய செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய காலை நான் தள்ளாட விடமாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? உன்னை காக்கிறவர் ஒருபோதும் உறங்குவது இல்லை. நான் கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை தள்ளாடி விழுந்து விடக்கூடாது, என் பிள்ளை தடுமாறி விழுந்து விடக்கூடாது. நான் அவளை தாங்குவேன், நான் அவனை தாங்குவேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ போகும்போதும் வரும்போதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. எதுவும் உன்னை சேதப்படுத்தாது, எந்த சத்ருவின் கிரியைகளும் உன்னை சேதப்படுத்தாது. நான் உன்னோடு இருக்கும்போது அந்த இருளின் அதிகாரங்களுக்கு அங்கு இடமில்லை, இருளின் மந்தாரங்களுக்கு இடமில்லை. வெளிச்சமாகிய சூரியன் உன் குடும்பத்தில் உதிக்கும் போது அந்த தெய்வம், அந்த பிரசன்னம், அந்த மகிமை உன் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? மனுஷன் எனக்கு உதவுவானா? என்னுடைய குடும்பத்தார் எனக்கு உதவுவார்களா? என்னுடைய சொந்த பந்தங்கள் எனக்கு உதவுவார்களா? எனக்கு நண்பர்கள் உதவுவார்களா? எல்லாருமே என்னை கை கழுவி விட்டது போல் நான் தனியாய் தவித்து கொண்டிருக்கிறேனே. எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் என்று நீ கேட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஆண்டவரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அந்த தெய்வம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம், அந்த தெய்வத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அவர் உதவி செய்யக்கூடிய தகப்பன், அந்த தகப்பன் தான் சொல்லுகிறார், மகளே மகனே நீ என்னை நோக்கி பாரு,
நான் உன் காலை தள்ளாட விடமாட்டேன். என்னை நோக்கி பார்த்தவர்கள் தோற்று போகல, அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். அவர்கள் விழுந்து போகல, அவர்கள் எழுந்து நின்றார்கள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைமை இருந்து கொண்டிருக்கிறதாம். இதிலிருந்து நான் எப்படி எழும்புவேன்? இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நான் விழுந்து போனது போல இருக்கிறதே, என்னை அதிகமாய் நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ வியாகுலத்தோடு வேதனையோடு நீ இந்த இடத்துல இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறாய் அல்லவோ? உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டிருக்கிறேன் மகளே. உன்னுடைய கண்ணீருக்கு பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. கண்ணீரோடு விதைத்திருக்கிறாய், கம்பீரத்தோடு அறுவடை செய்யக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. நான் உன்னை காக்கிறவர், ஒருபோதும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நான் உன் பக்கத்தில் நிழலாய் இருக்கிறேன். உன்னை ஒரு தீங்குக்கு கூட நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன் போக்கையும் வரத்தையும் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் அல்லவோ? அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், மகளே, நீ எதை குறித்தும் பயப்படாத. என்னுடைய பலவீனம் என்னை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த வியாதி என்னை கட்டில் கிடையாய் கிடத்தி கொண்டே இருக்கிறது. எப்பொழுது எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும்? என் குடும்பத்தில் எப்பொழுது ஒரு சமாதானம் உண்டாகும்? எப்பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகும்? நான் களிப்போடு மகிழ்ச்சியோடு நான் ஆண்டவரை எப்பொழுது ஆராதிப்பேன் என்று உங்கள் இருதயத்தில் அந்த எண்ணங்கள் தோன்றி கொண்டிருக்கிறதல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். அந்த இருதயத்தின் நினைவுகள் படி நான் உனக்கு எல்லா காரியத்திலேயும் ஜெயத்தை தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீங்கள் வாங்கப்பா, என் குடும்பம் தள்ளாடி கொண்டிருக்கிறது, தடுமாறி கொண்டிருக்கிறது, விழுந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தையே நாங்கள் பார்த்து பார்த்து ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறோம். என் குடும்பம் நடுக்கடலில் விழுந்தது போல இருக்கிறது. தூக்கி விடுவார் ஒருவரும் இல்லை, ஆற்றுவார் ஒருவரும் இல்லை, தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என் கரத்தை பிடிப்பவர் யார் என்று பல கேள்விகளோடு நீச்சல் அடித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் அமர்ந்திரு. நீ ஊற்றப்பட வேண்டிய கண்ணீரை எல்லாம் என் பாதத்தில் ஊற்றி கொடு. உனக்குண்டான விடுதலையை நான் தரப்போகிறேன். மனுஷன் உனக்கு விடுதலை தரமாட்டான். மனுஷன் கண்ணியை தான் வருவிப்பான். மனுஷன் உன்னை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான், குறை சொல்லி கொண்டே இருப்பான். நீ அவனை நம்பாதே என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்குள் வாங்கப்பா, என் பிள்ளைகளுக்குள்ளாடி வாங்க ஆண்டவரே, என்னுடைய தொழிலின் மேலே உடைய கரம் வைக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த அபிஷேகத்தை நான் தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தந்தீங்கள் ஆண்டவரே. அப்பா, எங்களை பாதுகாக்கிறவர் உறங்குவது இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இனியும் எங்களை தேவன் பாதுகாத்து கொள்ளணும். எந்த தீங்குக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ தயவும் தேவ இரக்கமும் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்கள் தோற்று போகக்கூடாதப்பா, சத்ருவின் கரத்தில் நாங்கள் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களை ஜெயம் எடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.